ஆமே. கர்த்தர் நல்லவர். இந்த சகரியான்னு ஒருத்தர் தான் பாருங்க, அவர்கிட்ட போய் தூதன் ஆண்டவர் பேசுகிறாரு, எப்பா ஒரு ஆளை உனக்கு அனுப்ப போகிறேன், அவன் தான் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்படிலாம் சொல்கிறாரு. அவர் இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்ட்டார். பார்த்தாரு, வாய் எப்படியே விட்டோம்னா கெடுத்து போட்டுருவா அப்படின்ட்டு ஒரே அடியாக ஜிப்பு போட்டு விட்டார். அப்புறம் சாப்பிட்டான வழியே சவுண்டு வரல. அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு கிழவனுக்கு ஏதோ ரிப்பேர் ஆகிருச்சு அப்படின்னு. அதனால் கரெக்டாக யோவான்ஸ் ஆன வர்ற வரைக்கும் வாய் என்ன செய்யலை, திறக்கலை. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், கடவுளாலேயே நாம் பேசின வார்த்தையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார் அவர். புரியுது? ஏன் மூடினார்? இப்போ இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு போனீங்க, எல்லாம் கவனிக்கணும். வானளவிய கோபுரத்தையும் நமக்கு பேர் உண்டாக பட்டணத்தை கட்டுவாங்கிறாங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி கொண்டா. என்ன பேசுறாங்க அப்படின்னா, எதை செய்யணும்னு மனசுல தோண்டுதோ அதை செய்யறதுக்கு சும்மா போல அதை பேசுறானுங்க. என்ன சொல்றானுங்க? முதல்ல நமக்கு பேருண்டாக ஒரு வானளவு கோபுரத்தையும் நகரத்தையும் கட்டுவோங்கிற பேசுறாங்க, சொல்லி கொண்டார்கள். அப்ப இந்த தகவல் அந்த காலத்தில் வாழுகிற ஒரு கூட்ட மக்கள் அந்த முழு கூட்டத்துக்கு போய் சேர்ந்துருது, அப்படி பாஸ் ஆகிருது. நான் உங்கள்கிட்ட சொல்ல, நீங்க போய் ஊர்ல சொல்ல, சரி இப்படி என்ன செய்யறது, எல்லாருக்கும் பாஸ் ஆகிருது. என்ன அப்படின்னா, என்று அவ்வாறுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படிங்கிறார். அப்ப செய்ய போகிற அந்த வார்த்தையை நான் வந்துடுறேன். செய்ய போகிற வார்த்தை என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க, சொல்லிக் கொள்றாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்களேன். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் பார்க்க கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷை. போடு. அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் தடைபட மாட்டோம் நினைக்கிறாங்க. நான் போய் ஜோலியை முடிச்சிடறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி போட்டு பாருங்க, இந்த ஜனங்கள் அனைவரும் ஒரே மொழியை பேசுகின்றனர். இவர்கள் சேர்ந்து இவ்வேலையை செய்வதை நான் பார்க்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி பேசுறான். என்ன பேசுறான்? வானளவு கோபுரத்தையும் நகரத்தையும் உங்க அப்பா உங்களை கட்ட போறாராம். எங்க அப்பா வானளவு கோபுரத்தையும் நகரத்தையும் கட்ட போறாராம். புரியுதா? இப்ப இதை தான் பேசுறாங்க எல்லாரும். இப்ப என்ன சொல்றாங்க? ஒரே மொழி அப்படின்னா ஒரே மாதிரி எல்லா பேரும் இதே பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து